Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதுபோல நிதி நிலைய காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை அசம்பிளியில தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபாய் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே திரு ஸ்டாலின் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதிகள்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாத்திக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம் இது மாதிரி பல அதுலதான் அவர் 5 ஆண்டுகள் அதுல போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா போராடி அவர் ஆட்சி போனது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்றாங்க. இப்ப இது புதிய ஆட்சியா தெரியல, திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது. ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால் 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறாரு வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இதை நாங்க இல்ல சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரியக்குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெருங்கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்குறீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்களா எங்களுக்கு அப்படியே தேடி ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்கள் எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாத பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசணும் உனக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் மிச்சம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும், அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க இதே மாதிரி நேரத்துல போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்கள் தான். நீங்க யார எந்த பத்தி நீங்க கேட்டாலும் என்னால அதுக்கு காரணம் சொல்ல முடியாது. அதோ அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்ல, சொந்த காரணங்கள்ல நாங்க போய் ஆளுங்கட்சியில தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேல விமர்சனம் செய்து விட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக வீரவசனம் பேசுறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையான்னு. அது மாதிரி டிடிவி தினகரன் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா? அவர் எனது பதிலே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு. இதுவரைக்கும் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியாம இது மாதிரி ஒரு திரிசங்கு நிலையில யாருக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கொடுத்ததில்ல. கிளியர் கட் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. நீங்க தான் வீடு வீடா போய் பார்த்து கட்சிக்கு அலுவலர்களை பார்த்து அது திமுக தீய சக்தி அவர்களுக்கு எதிராக நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு அவங்க கூட்டணியில திமுகவில் ஜெயித்த கட்சிகளிடம் போய் ஆதரவு கேட்டு அவங்களும் கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு புதுசாக இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் புதிய பல நடைமுறைகள் மற்ற கட்சிகளில் உள்ளவங்களை ஒருத்த எம்எல்ஏ இருந்தா கட்சி தாவல் சட்டம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நீங்க அவர்களை உங்களுக்கு உங்க பின்னாடி தான் அவங்க ஆதரவுக்கு நிக்கிறாங்கன்னா அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கலாம் லெட்டரு. இப்படி கார்ல வாங்கிட்டு அவரா கொடுத்தாரு. இப்படி எல்லாம் சமாளிக்க பண்றது. நீங்க எங்களுக்கு மாற்று கிடையாது, எங்களை தாண்டி அட்வான்ஸா இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு.
ஏன்னா இன்றைக்கு தவறான நடைமுறையை உருவாக்கி வைத்து விட்டீர்கள். இதுவரை நம்ம பார்த்ததில்லை. எம்எல்ஏக்கெல்லாம் கடைசி நேரத்தில் தான் ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மேலே மாடியில் கூப்பிட்டு அவங்கள பார்த்து கட்சியில் சேர்க்கறது, இதெல்லாம் அவர்கள் இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் தான். 91 நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் அது எதிராக திரும்ப போகுது. இன்னொன்று, இன்றைக்கு தமிழ்நாட்டில் குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒன்று உருவாகிட்டு, கரெக்டா? காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்கு. அந்த கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது. இன்னையோட அரசு பொறுப்பு சரியா 1 மாசம் ஆயிருக்கு. சரிங்க. ஆட்சியோடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஊழல்லாம் குறைஞ்சிருச்சு, நிர்வாகம்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டோம்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க தாவேகாவில் உள்ளவங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அவங்க நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நாங்கள் எங்கேயும் ரீல்ஸ் எடுத்து போடல. ஊடகங்களில் வர்ற செய்திகளை தான் எல்லோருமே அதை ரீல்ஸாக அவங்களுக்கு பதில் போடுறாங்க. இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்போம் 6 மாதம். அதுக்குள்ளார கருத்து சொல்ல வேணாம். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாத்தலாம்னு நினச்சா, வடிவேல் நடித்த படத்தை சொல்லுவாங்களே, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்தில் அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 6 மாதம் தேவை எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினச்சிங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இப்போ கூட காவிரி மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழ்நிலை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இன்னொரு ஒரு அமைச்சர் சொல்றாரு, இது புதிய அதிமுகங்கிறாரு. அம்மா ஆட்சியில் அந்த இது மாதிரி நேரத்தில் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்வதற்கு என்ன உதவிகள் செய்தாங்க எல்லாம் இருக்கு.